இஸ்ரேல் காசா போரை பொறுத்தவரை இஸ்ரேலில் இதுவரை சுமார் 1200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காசாவில் இதுவரை சுமார் 52,500 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஹூத்தி குழு இவங்க ஏமன் நாட்டில் இயங்குகிறார்கள். ஏமன் நாடு எங்கே இருக்குது? நம்ம இந்தியா இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏமன் நாடு இங்கே இருக்குது. பிறகு சவுதி அரேபியா, அதுக்கு மேலே இஸ்ரேல் இருக்கிறது. ஏமன் நாட்டின் ஹூத்தி குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக அவங்க இந்த செங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் சீல போகிற இஸ்ரேலிய கப்பலை தாக்குவார்கள். அமெரிக்கா ஏமன் நாட்டை ஏற்கனவே தாக்கி வருகிறது. இந்த நேரத்தில் ஏமன் நாடு அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலை டார்கெட் பண்ணி அவங்க ஏவுகணை வீசியிருக்காங்க. அந்த வீசப்பட்ட ஏவுகணையும் இஸ்ரேலின் மீது விழுந்து விட்டது. இஸ்ரேல் மக்கள் பதட்டமாயிட்டாங்க. காரணம் என்னென்னா, கிரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பள்ளத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விழுந்தவுடனே அதனுடைய துகள்கள் சிதறி இருக்கின்றன. 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை உயிரிழப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனினும் விமான நிலைய வளாகத்தில் வீசப்பட்ட குண்டு என்பதால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள். விமான நிலையத்திற்கு போகிற ட்ரெயின் சர்வீஸும் பாதிக்கப்பட்டது. மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, 2 கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஏமன் நாடு 2000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல்களை வைத்திருப்பது ஒரு ஆச்சரியம். இரண்டாவதாக, குறிப்பார்த்து இஸ்ரேலில் மிக முக்கிய விமான நிலையமான பென் குரியன் என்கிற மிக முக்கிய விமான நிலையத்தை குறிப்பார்த்து அதுவும் கரெக்டாக மிசைல் வந்து விழுந்து விட்டது. அப்படின்னா இஸ்ரேலுடைய அயன் டோம் என்ன ஆனது? அவர்களுடைய பாதுகாப்பு கேடயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அயன் டோம் இந்த மிசைலை தடுக்க முடியவில்லை. மிசைல் வந்து ஏவுகணை வந்து விமான நிலையத்தில் விழுந்து விட்டது. அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் மற்றவர்கள் எடுத்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். இந்தியாவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் நம்ம டெல்லியிலிருந்து இஸ்ரேலுடைய டெல் அவீவுக்கு சென்றது. அங்கே ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே அங்கேருந்து அப்படியே ஃப்ளைட்டை அபுதாபிக்கு திருப்பிட்டாங்க. அபுதாபியிலிருந்து இப்பொழுது டெல்லி வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த 2 நாளைக்கு ஏர் இந்தியா இஸ்ரேலுக்கு எந்த விமானம் போகாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உலகத்தில் பல நாடுகள் இவ்வாறு தங்களுடைய விமானம் செல்லாது என அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இல்லை, இங்கே தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான், விமான சேவை பாதிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் தற்பொழுது நாங்கள் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டோம் என்று அறிவித்திருந்தாலும் வெவ்வேறு உலக நாடுகள் தங்களுடைய நாட்டு மக்களின் உயிருக்கு சேதம் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது, பதட்டமான சூழலில் ஏவுகணை கரெக்டாக வந்து விழுந்து விட்டது, எனவே தற்பொழுது நாங்கள் ஃப்ளைட்டுகளை அந்த பகுதிக்கு இயக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். முதல்ல இந்த ஏவுகணை வந்து விழுந்த பிறகு ஏர்போர்ட்டில் சைரன் சத்தம் பயங்கரமாக இருந்ததுங்க. பயணிகள்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ஹூத்தி குழு ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்க. அதாவது ஏமன் நாட்டிலிருந்து இயங்குகிறது ஹூத்தி குழு. ஏற்கனவே செங்கடலில் போகிற இஸ்ரேலிய கப்பல்களை டார்கெட் செய்தார்கள். இப்பொழுது இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசியிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் அரங்கேற்றிய அத்துமீறல்கள், அது மட்டும் இல்லாமல் போரில் இஸ்ரேலின் அத்துமீறல்கள், அது மட்டும் இல்லாமல் கடந்த 9 வாரங்களாக அடிப்படை நிவாரணப் பொருட்கள் எதையும் காசாவுள் நுழைய விடாமல் எல்லைப் பகுதியிலேயே நிறுத்தி வைத்திருக்கும் காரணத்தினால் இதுவரை 57 பேர் பசியால் உயிரிழந்து விட்டார்கள். சுமார் 3500 குழந்தைகள் உணவு தட்டுப்பாடால் பசியால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே
இனி அமைதி திரும்புமா என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் இஸ்ரேல் மேலே அப்படின்னு சொல்லி இவர்கள் தகவல் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே ஹமாஸ் இங்கே தாக்குதல் நடத்தி 1200 பேரை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் 200 பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் சுமார் 59 பேர் இன்னும் ஹமாஸ் வசம்தான் இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதில் அரசு மும்முரம் காட்ட வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராடினார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்துவிடும். இஸ்ரேலில் ஹமாஸ் செய்திருக்கும் கொலை சுமார் 1200 பேர். அதாவது காசாவில் இஸ்ரேல் கொலை செய்திருப்பது சுமார் 52,500 பேர். நிலைமை இப்படி இருக்க அங்கே அத்தியாவசிய பொருட்களையும் இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. அந்த அனுமதிக்காத காரணத்தினால் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் உணவிற்கு அங்கே மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லை, முன்னாடி அந்த ஏற்கனவே தரப்பட்ட உணவில் சிந்தியது, சிதறியது, வீணாக போனது, இதையெல்லாம் எடுத்து மக்கள் சாப்பிடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இன்று இஸ்ரேல் விமான நிலையத்தில் ஹூத்தி குழுவினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாங்கள் 7 மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. இது ஹூத்தி குழுவினர் மட்டும் இல்லை, ஈரான் தான் முழு பொறுப்பு என்று இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ஈரானை குற்றம் சுமத்துகிறார்கள். ஈரான் தான் அங்கிருந்து ஹூத்தி குழுவிற்கு ஆயுதம் சப்ளை செய்கிறார்கள். அந்த ஆயுதத்தை கொண்டுதான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் ஈரான் மீது இஸ்ரேல் நேரடி தாக்குதல் நடத்த வாய்ப்பில்லை என்று போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆயுதத்தை குறைத்து கொள்ளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மும்முரமாக இருக்கிறது. பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் ஹூத்தி குழு தாக்கியிருக்காங்க. எனவே அநேகமாக இஸ்ரேல் அங்கிருந்து ஹூத்தி குழுவினரையே தாக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா பல நாட்களாக தொடர் தாக்குதலை ஹூத்தி குழுவினர் மீது ஏமன் நாட்டில் நடத்தி வருகிறது.